இன்னைக்கு நார்மல் ரைஸில் வெஜிடபிள் சாதம் ப்ரெஷர் குக்கரில் எப்படி செய்யுதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். கடலெண்ணெய் வந்து சேர்த்ததுக்கப்புறமா 2 மீடியம் சைஸ் வெங்காயம், 2 பச்சை மிளகாய் சேர்த்து வதக்கி விட்டுக்கிறேன். 2 ஏலக்காய் வந்து இதில் சேர்த்துக்கிறேன். ஒரு அரை கட் புதினா வந்து சேர்த்துட்டு இஞ்சி பூண்டு அரைக்கும் போதே புதினா பச்சை மிளகாய் வந்து அரைச்சிருக்கேன். ஸோ அதனால் இந்த கலரில் இருக்குது. அதையுமே சேர்த்துட்டு ஒரு அரை கப் தயிர் வந்து சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா 2 மீடியம் சைஸ் தக்காளி, உப்பு வந்து தேவையான அளவுக்கு சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதுவுமே நல்லா வெந்து வந்ததுக்கப்புறமா நான் எனக்கு கேரட் பீன்ஸ் வந்து எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் மிளகாய் தூள், கரம் மசாலா, மஞ்சள் தூள் வந்து சேர்த்துருக்கேன். கரம் மசாலா பார்த்தீங்கன்னா ஹோல் ஸ்பைசஸ் எதுவுமே சேர்க்காததுனால கரம் மசாலா வந்து சேர்த்துருக்கேன். 1 கப் அரிசி எடுத்திருக்கேன். அதனால் 1 1/2 கப் வந்து தண்ணி வந்து சேர்த்துக்கிறேன். தண்ணி நல்லா கொதிச்சு வரட்டும். அரிசி வந்து ஒரு 30 நிமிஷம் வந்துட்டு ஊற வச்சுருக்கேன். அரிசி சேர்த்ததுக்கப்புறமா ஒரு கை நிறைய கொத்தமல்லி சேர்த்துட்டு ஒரு அரை லெமன் வந்து புழிஞ்சு விட்டுட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு ஒரு 3 விசிலுக்கு ப்ரெஷர் குக் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா சூப்பரான வெஜிடபிள் சாதம் வந்து ரெடி ஆகிடும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.